ஹாய் எல்லாருக்கும். ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 56th இயர் வந்து நடந்தது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அவார்டு எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாரையுமே வந்து என்டர்டெயின் பண்ணார். அவரோட வந்து சினிமா இதுவும் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து அந்த அவார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த அவார்டை வந்து யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரமோத் சவான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவோட முதல்வராக இருக்காரு. அண்ட் வந்து ரன்வீர் சிங், அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாலிவுட்ல ஒரு நல்ல ஆக்டர்ன்றது. அவருமே வந்து அந்த அவார்டை வந்து ரஜினிகாந்த் சாருக்கு வந்து கொடுத்துருந்தாரு. இது வந்து இந்த அவார்டு கொடுத்த விதமாக எல்லாருமே வந்து ரசிகர்கள் மத்தியிலாம் இருக்கட்டும், இல்லை வந்து பிரபலங்கள் மத்தியிலாம் இருக்கட்டும், அரசியல் பிரபலங்களும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இவர் வாங்கினதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், இவர் வந்து இத்தனை வருஷ காலமாக வந்து நம்ம எல்லாரையுமே வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் அந்த அவார்டு வாங்கிட்டதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சார்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எமோஷ்னலாக வந்து நிறைய விஷயம் வந்து பேசியிருப்பாரு. அதில் வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, 50 வருஷம் போனதே எனக்கு தெரியல, இது என்னமோ 10-15 வருஷம் மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்னொரு ஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா நான் அப்போவுமே வந்து நடிகராக தான் வந்து என்னோட பிறப்பில் நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையாகவும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அவரோட சேர்ந்து நிறைய பேரும் வந்து அவார்டு வாங்கியிருந்தாங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.